ஓம் காய் ஓம் நமச்சிவாய. நம்ம இன்னைக்கு பார்க்குறது சித்த வைத்தியத்தை பற்றி. ஆயுர்வேதம், சித்த வைத்தியம். இது ஆதி காலத்திலேருந்தே நம்ம சித்தர்கள் குருகுலத்தில் எல்லா கலையும் ஆயுர்களை அறிவித்தினாலும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. சித்த வைத்தியம், ஆயுர்வாதம், மாந்திரீகம், ரசவாதம் அப்படின்னு நிறைய கலைகள் ஒரு மனித சிற்ப சாஸ்திரம் சொல்லி இந்த 1064 கலைகளும் நம்முடைய குருகுலத்தில், சித்தர் குருகுலத்தில், நம்ம ரிஷிமார்கள் குருகுலத்திலையும் நம்முடைய பாரத நாட்டில் இருந்திருக்கின்றது. அது காலப்போக்கில் மாறி ஒவ்வொரு பாகமாக பிரிந்திருக்கிறது. இப்போ ஆயுர்வேதம், சித்த வைத்தியமும் அதிலே பல பிரிவுகள் இருக்கிறது. நிறைய அந்த இலையினுடைய சத்தை எடுத்து பண்ணுவது, இலையினுடைய ஆவி எடுத்து பண்ணுவது, அந்த மாதிரி மருந்துகளை சுண்ணமாக்குவது, இந்த மாதிரி சூரணம் செய்வது, மாத்திரை உருண்டையில் ஆக்குறது, குழியாக்குறது, மெழுகாக்குவது அப்படின்னு நிறைய வகைகள் நம்முடைய இதில் சித்த வைத்தியத்தில் இருக்குது. சித்த வைத்தியம், ஆயுர்வேதம் ஒன்றுதான். எல்லாம் அதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ரெண்டும் எல்லாமே ஒரே குடும்பத்தை, அதை ஒரே குடும்பத்திலிருந்து ஒவ்வொன்றா பிரியுது. இப்போ நம்ம அந்த மூலிகையிலையும் அந்த முன்னோர்கள் செஞ்ச சித்த வைத்தியத்தையும் அதனுடைய தன்மையும் என்னன்னு பார்ப்போம். இப்போ சித்த வைத்தியம் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது நாடிகள். வாதம், பித்தம், சிலத்தும், கவம் சொல்லலாம். கவம் சிலத்தும், வாத வாயு, பித்தம் சூடு, கவம் குளிர்ச்சி. நம்ம உடம்புல வாயுவும் சமாளமாக இருக்கணும், பித்தமும் சரியாக இருக்க வேண்டும், சூடு சரியாக இருக்க வேண்டும், கவமும் சரியாக இருக்க வேண்டும். மிகினும் குறையினும் நோய் செய்யும். மிகினும் இதிலிருந்து இந்த நாடிகள் கூடுனாலும் குறைஞ்சாலும் நோய் வரும். இது சம விகிதத்தில் இருக்க வேண்டும். சம விகிதத்தில் இருந்தால்தான் நம்ம உடம்பு இயங்கும். வாயு அதனுடைய நரம்புகளுக்கான சம்பந்தமான வேலைகளை அது பண்ணிக்கிறது. சூடு உடம்புடைய சக்தியை கொடுக்கிறது, ஜீரணமாக்குதல், ஜீரண சக்தி இதுகளை கொடுத்து உடம்பை சூடு தன்மையில் வைக்கிறது. சிலத்தும் அந்த உடம்புல அதிக சூடு வராமல் இருந்து குளிர்ச்சியை உடம்பு பண்ணிக்கிறது. இதுலேயே வாதத்திலே நிறைய பிரிவு இருக்கு, அதை நம்ம தனியாக பார்க்கணும். இது ஒரு சித்த வைத்தியமும் ஆயுர்வேதமும் நம்முடைய வைத்தியங்கள் ஒரு கடல் மாதிரி, சமுத்திரம் மாதிரி. அது ஒவ்வொன்றாக நம்ம ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்க்கணும். முழுமையாக ஒரே நேரத்தில் பார்க்க முடியுது. கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய ஒரு பகுதியாக நம்ம பார்த்து அதை நம்ம புரிந்து கொள்ளணும். கொஞ்சம் கொஞ்சமாக குருகுலத்தில் குருவின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்வதே சிறந்த முறையாகும். இந்த வாதம் பற்றி இதுலேயே நிறைய நாடிகள் எப்படி ஓடுது, நாடிகள் தவளை நாடி, ஆம நாடி, கோழி நாடி, இந்த மாதிரி அந்த ஜாமத்துக்கு ஏற்றபடி நம்முடைய நாடிகள் மாறும். அப்போ இந்த ஜாமத்தில் என்னென்ன நாடி எப்படி ஓடுது, நாடியுடைய வேகம் என்ன நாடி ஓடுது அப்படிங்கிற கணித்து அது வாதமா பித்தமா சிலத்துமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இதுலேயே வாதத்திலே சிலத்தம் இருக்குது, வாத பித்தம் இருக்குது. இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். அதை அறிந்து அனுபவ முறையில் நுட்பமாக அறிந்து நம்ம வாதத்தை கண்டுபிடித்து உடம்பு என்ன மாதிரி இயங்குகின்றது, என்ன தன்மையில் இருக்கின்றது, அதனுடைய இப்போதைய தன்மை என்ன, எதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நுணுக்கமாக தெய்வீக முறையில் சித்திரலாளர்களால் அறிந்து நாம் கொடுக்க வேண்டும். திருவள்ளுவர் அதை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. இந்த மருந்துகளை பற்றி சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்போ அளவு இருக்குது. அளவு விகிதம் எப்படி, குண்டுமணி எடை, அரிசி எடை, நெல்லடை, காசடை, முச்சப்பயிரடை அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அந்த எடையினுடைய அளவு அது இருக்கும். ஒரு பலம், வராக நடை அப்படிங்கிறத நம்ம அடுத்ததில் பார்ப்போம். அது எந்தெந்த அளவுங்கிறது அடுத்தது பார்ப்போம். இப்போ மூலிகைகள் லட்சக்கணக்கான மூலிகை இருக்குது. உண்மையில் லட்சக்கணக்கான, பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மூலிகைகள் ஆதி காலத்திலிருந்து பூமியில் இருந்தது. இப்போ நிறைய அழிந்து விட்டது. இப்போ மூலிகைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா மூலிகையினுடைய வகைகளை பார்க்கணும். மூலிகைகள் வகைன்னா அது தனித்தனி வகை இல்லை. மூலிகைக்குன்னு நோய் இருக்கக்கூடிய வகைகள் இருக்கு, ஒவ்வொரு குழுமம் இருக்கு மூலிகைக்கு. அந்த மூலிகையினுடைய அந்த குழுமத்தை நாம் முதல் கண்டறிய வேண்டும். கண்டறிந்து அதில் என்னென்ன மூலிகை அடங்குது, அப்போ ஒவ்வொரு மூலிகையும் என்னென்ன தன்மையில் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு மூலிகையும் என்ன சுவை, அது என்ன நோய்க்கு பயன்படுது, அதனுடைய தனிப்பட்ட ஒரு குணம்னு ஒன்று இருக்கும். அந்த குணத்தை எந்த பிரிவில் சேருதுங்கிறத நம்ம பார்க்கணும். அதுவே மூலிகையோட முக்கியமான கண்டுபிடிக்கக்கூடிய உண்மை. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே வைத்தியம் என்னென்ன நோய்களுக்கு நம்ம தன்னால் அது வேலை செய்யும். அப்போ அதனுடைய வகைகள் நிறைய 39 இருக்குது. மூலிகையோட வகைகள் லட்சக்கணக்காக இருக்குது. ஆனால் அந்த ஒவ்வொரு மூலிகை அடங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது.
ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு 39 இருக்குது. அது என்னன்னா இப்போ இதுக்கு பத்த பார்ப்போம். வியாத போதகாரி, வேதனா சாந்தினி, ஆம்ல நாசினி, கிருமி நாசினி, அது சமஸ்கிருதத்தில் இருக்கு, தமிழ்ல நான் சொல்றேன். நாசகாரி, முறை வியாதரோதி, உக்கிர ரோக சமணகாரி, தாதுட்சண ரோதி, அங்காகர்ஷண நாசினி, விலகுமலகாரி, அப்படின்னு நிறைய இன்னும் இதே மாதிரி 39 வந்துக்கிட்டே இருக்கும். வியாத போதகாரி, வியாதியை நாளுக்கு நாள் குணமாக்கி சரீரத்தை ஆரோக்கிய நிலையில் கொண்டு வரும் மூலிகைகள். இப்போ இன்னைக்கு மட்டும் இந்த சாப்டரை பார்க்கணும். வியாத போதகாரி, வியாதியை குணப்படுத்தி, வியாதியை குணப்படுத்தும் மூலிகைன்னு சொல்லிக்கலாம் தமிழ்ல. வியாதியை நாளுக்கு நாள் குணமாக்கி சரீரத்தை ஆரோக்கிய நிலையில் கொண்டு வரக்கூடிய மூலிகை. வியாதியை நாளுக்கு நாள் குணமாக்கி இந்த உடம்பை வந்து ஆரோக்கியமாக கொஞ்சம் கொஞ்சமாக சரிபடுத்தக்கூடிய மூலிகை வர்க்கங்கள். அது வந்து இந்த கூட்டத்தில் லட்சக்கணக்கான மூலிகை, இந்த வியாத போதகாரியில் லட்சக்கணக்கான மூலிகை, நிறைய மூலிகை வச்சிடும், பலாயிரக்கணக்கான மூலிகைகள் வரும். அப்போ மூலிகையினுடைய வகைகளை நாம் இது எந்த பிரிவில் வருது அப்படின்னு பார்க்கணும். இப்போ வியாத போதகாரியை அதில் வர்ற மூலிகைகளை மட்டும் பார்ப்போம். வியாத போதகாரி இன்னைக்கு நம்ம எடுத்தது வியாத போதகாரி. சமப்படுத்தும் மூலிகை, சமப்படுத்தும் ஆரோக்கிய மூலிகை தமிழ்ல. அப்ப இது என்னென்ன வியாத போதகாரனா, வியாதியை நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக்கி நம்ம உடம்பை சரீரத்தை ஆரோக்கிய நிலையில் கொண்டு வரும் மூலிகை. சமநிலைக்கு உடம்பை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய மூலிகைகள் என்னென்ன அப்படிங்கிறது அதனுடைய வருஷ பெட்டியில் பார்ப்போம். இந்த வியாத போதகாரியில் இருக்கக்கூடிய மூலிகைகளுடைய தன்மை என்ன, இந்த தன்மையில் இருக்கக்கூடிய மூலிகைகள் என்னென்ன அப்படிங்கிறது இன்னைக்கு பார்க்குறோம். அஸ்வகந்தா, அவரியல, அழிஞ்சி மரம், அரகம் கட்ட அந்த குச்சி, ஆதாண்டை, ஆலிவதை, இழுப்ப வேறு, உகாமரம், கடல் அழிஞ்சில், கடற்பாலை வேர், கரடன் கிழங்கு, கருப்பு அழிஞ்சில் மரம், கார்போ அரிசி, குக்கில், சங்கங்குப்பி, சனப்பச்செடி, சதுரக்கல்லி, சரக்கொன்றை மரம், சிறுகாஞ்சோரி வேர், சீந்தில் கிழங்கு, செங்கத்தாரி வேர்பட்டை, செங்கத்தரி, செவ்வல்லிப்பூ, செங்கொட்டை, கழுதாலை, திக்காமல்லி, தில்லம் வித்து, தில்லம்பால், தில்லைப்பால், நெத்திச்சுரி வேறு, தில்லை மரப்பாறு பால், தில்லைமல வித்து, தில்லை மரத்தோட வித்து, நெத்திச்சுரி வேறு, இன்னும் நிறைய இன்னும் ஆயிரக்கணக்கில் வரும், நிறைய வரும். இப்போதைக்கு கொஞ்சம் தான் பார்ப்போம். அடுத்ததில் நம்ம அடுத்த பாகத்தில் மீத இருக்க எஞ்சிய மூலிகளை பார்ப்போம். இப்போ இந்த மூலிகைலாம் இந்த தன்மைக்கான மூலிகை, இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. இப்போ இந்த மூலிகையில் இதில் அடங்குதுன்னா இந்த வியாத போதகாரியில் அடங்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு கட்டத்தில் அடங்கும். அந்த கட்டத்தை நம்ம வகைப்படுத்தி ஒவ்வொன்றாவும் நம்ம பார்க்கணும். அப்போ மூலிகைகள் எல்லாத்தையும் நம்ம சீர்பிரிக்கணும். இந்த ஒரு மூலிகை பார்த்தா இது வியாத போதகாரி, இது கிருமி நாசினி, ஆம்ல நாசினி. இது வந்து கிருமி நாசினா நோய் எதிர்ப்பை தடுக்கும் மூலிகை, கிருமிகளை அழிக்கும் மூலிகை. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ இந்த மாதிரி இந்த மூலிகையை பார்க்கும் போதும் இது இந்த கட்டத்தில் இருக்கு அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சாத்தே நம்ம வைத்தியம் செய்ய முடியும். அப்போ புரிஞ்சு இது இந்த இதில் இருக்கு, இந்த நோய் எதில் சார்ந்தது, அப்போ இந்த மூலிகை நம்ம கண்டுபிடிச்சிடும். மூலிகை கண்டுபிடிச்சு நம்ம பயந்து வச்சுக்கிறோம். இப்போ ஒரு நோய் வரும்போது நம்ம நாடி பார்த்து இது இந்த நோய்கள் இருக்கு, இந்த நோய்களுக்கான மருந்து எதில் அடங்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். வியாத போதகாரில் வருதா, வேதனா சாந்தியில் வருதா, ஆம்ல நாசினியில் வருதா, கிருமி நாசினியில் வருதா, சின்னசகாரில் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கு தக்கன மருந்துகளை நாம் செய்ய வேண்டும். சித்தர்கள் சொன்ன ஒவ்வொரு மூலிகைகளும் இந்த கட்டத்திலேயே அடங்கி நிற்கும். இந்த 30 இதில் இது மாதிரி 39க்கு அது ஒவ்வொரு வாரத்தில் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகையை பற்றியும் வாசனங்களை பற்றியும் மொத்தம் 64 வாசனங்கள். அது வாசனங்கள் தான், அது ஒரு தனியாக வரும். ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ இன்னைக்கு மூலிகைகள் மட்டும் பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு சுவையில் இருக்கும், ஒவ்வொரு சத்தில் இருக்கும், ஒவ்வொரு பாசன சத்தை கொண்டு இருக்கும். எல்லா மூலிகையும் ஒவ்வொரு மூலிகையிலையும் ஒரு சத்து, பாசன சத்து இருக்கும். ஒவ்வொரு மூலிகையிலையும் ஒரு உலோக சத்து இருக்கும். இப்போ செம்பு சத்து இருக்கும், தங்கச்சத்து இருக்கும், இரும்பு சத்து இருக்கும். இந்த மாதிரி எல்லா உலோக சத்துக்களையும் தன்னுள்ளே அடக்கி இருக்கும். நவலோக சத்துக்களையும் நவனுடைய ரத்தின சத்துக்களையும் இது உள்ளடக்கி
தன்னில் அடக்கி அது இயற்கை ஜீவியாக மூலிகையில் வளரும். அப்படி இந்த வளரக்கூடிய மூலிகைகளை நம்ம ஒவ்வொன்றையும் தரம் பிரித்து பார்த்து தரமாக இருக்கின்றதா, இது எந்த தன்மையில் இருக்கிறது, எந்த சுவையோடு இருக்கிறது, இது எந்த நோய்களுக்கு ஆகும், இதனுடைய குணாதிசயம் என்ன, இதனுடைய சுபாவம் என்ன, இதனுடைய தன்மை என்ன, இதனுடைய வீரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம மூலிகைகளை நாம் பொதுவாக முழுமையாக அனுபவமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அது கற்றுக்கொண்ட பிறகு நம்ம ஒவ்வொரு நோய்களுக்கும் மருந்துகளை நாம் ஆராய்ந்து நம்ம பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி நம்முடைய முன்னோர்களும் ரிஷிகளும் சொல்லிக் கொடுத்த முறைகளை முறைப்படி சரியான முறையில் சரியான வழியில் நேர்மையாக நாம் இந்த சித்த மருத்துவத்தை கற்றுக்கொண்டு நன்மையான வழியில் மக்களுக்கு பயன் செய்வோம். ஓம் காளி ஓம் நமச்சிவாய.